Hello everyone. So actually நம்ம last session அப்படிங்கிறதுல budget அப்படிங்கிறத பற்றி என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் டிஆர்எஸ்சி கமிட்டிஸ் அப்படிங்கிறதோட ரிப்போர்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த டிஆர்எஸ்சி கமிட்டி அப்படிங்கிறதுல ஸோ தெர் ஆர் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஸோ ரெண்டு பேருக்குமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. பேஸ்ட் அப்பான் டீட்டெயில்டு ஸ்க்ரூட்டினைஸ்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறத வச்சு தான் மற்ற எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து அண்டு மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குமே ஓகே ஸோ இதனால தான் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதனால தான் இவங்களுக்கு வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பேஸ்ட் அப்பான் அவங்களோட டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறத விட லெட்ஸே ஒரு 500 crore கேட்டிருக்காங்கன்னா எய்தர் அந்த 500 crore கொடுக்கலாம், இல்லை அதை விட ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். த வெரி இம்பார்ட்டன்ட் திங், அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? மேபி நீட் இருக்கலாம் இல்லையா, கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, ஃபினான்ஸ் மினிஸ்டரால் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்தால் பிகாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ தட்ஸ் வே அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிலாம் கொடுக்கவே முடியாது. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியாக இருக்கட்டும், எப்போயுமே ஃபினான்ஸ் மினிஸ்டரால் கேட்ட அமௌண்ட்டை விட இன்க்ரீஸ் பண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது. கேட்ட அமௌண்ட்டை கொடுக்கலாம், இல்லை அதை விட அமௌண்ட் அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த பேசிஸில் ஒரு சில பேருக்கு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு எக்ஸாக்டாக அவங்க என்ன கேட்ட அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தான் தெர் ஆர் சம் க்ளாஷஸ் அப்படிங்கிறது வந்து பிட்வீன் த மினிஸ்டர்ஸ்குள்ளேயும் க்ளாஷ் வரலாம், ஆர் பிட்வீன் த எம்பிஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நடுலையும் க்ளாஷஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் க்ளாஷ் அப்படிங்கிறது வருது, அதை எப்படியெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது டிஆர்எஸ்சி கமிட்டி போத் லோக்சபா அண்டு ராஜ்யசபாவில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓட்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ பீரியட் டு த ஓட்டிங் ஸ்டேஜ் என்ன நடக்கும்? ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு, க்ளாஷஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இப்போ லெட்ஸே வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோ சண்டை போட்டுக்கிறாங்க, ஆர் லைக் ஹோம் மினிஸ்டருக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் சண்டை. ஸோ லைக் ஏன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு க்ளாஷ் போயிட்டுருக்கு. இதை பார்த்து எம்பிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தானே கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல உங்களை உட்கார வச்சோம், ஸோ லைக் யூ ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து ஒர்த் ஆஃப் இட். லைக் இந்த மாதிரி யூ ஆர், ஏன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறதோட மெயின் திங்கே என்ன, அந்த கோஹரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு நடுவில் அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்குள்ள அந்த கோஆப்ரேஷனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஸ்க்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் போடலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் எலெக்டட், தே ஆர் ஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து an appointed member. மேபி அஸ் அ எம்பிஸாக அவங்கள வந்து எலெக்ட் பண்ணியிருக்கலாம், பட் அஸ் அ மினிஸ்டராக அவங்கள எலெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நோ. ஆக்சுவலி அஸ் அ மினிஸ்டர் அப்படிங்கிறதா தே ஆர் ஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து அப்பாயிண்டட் அப்படிங்கிறது வந்து பை த president. ஸோ அவங்க ஜஸ்ட் அப்பாயிண்டட் தான், தே ஆர் நாட் எலெக்டட். ஈவன் தோ தே மே ஹாவ் லைக் வெரி சுப்பீரியர் பவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் தே ஆர் நாட் எலெக்டட், தே ஆர் ஜஸ்ட் அப்பாயிண்டட். ஆஸ் அ எம்பியாக அவங்க எலெக்டட், பட் ஆஸ் அ மினிஸ்டராக தே ஆர் நாட் எலெக்டட். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு டென்யூர் இருக்கா? ஆக்சுவலி கவர்மெண்ட்டுக்கு தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது. நம்மளுக்கு வேணால் ப்ரொஜெக்ஷனுக்கு தெரியல, என்ன மேம் எப்படி சொல்கிறீங்க, கவர்மெண்ட்டுக்கு 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து படிச்சுட்டே வந்தோம், பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு வந்தால் லைக் நம்மளுக்கு அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன், ஏன்னா இந்த லோக்சபாவோட மோஸ்ட்லி இந்த லோக்சபாவோட எம்பிஸ் அப்படிங்கிறத எங்கே வருவாங்க அப்படின்னு வந்தால் டு பிகம் த கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா லோக்சபாவில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ, ஏன்னா நம்மளோட இந்தியன் டெமோக்ரஸி அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே கவர்மெண்ட்டை சும்மா சொல்கிறத விட மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் தட் மெஜாரிட்டி? எங்கே அவங்க மெஜாரிட்டி இருக்குன்னா லோக்சபாவில் எவங்களுக்கு எந்த பார்ட்டிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே இஃப் யூ ஆர் டேக்கிங் ஸ்டேட்னா அசம்பிளியில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ, அதாவது சட்டமன்ற மேலவையில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான் கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் மோர் ஆர் லைக் அ மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லைக் இந்த மாதிரி மெஜாரிட்டி பேசிஸ் அப்படிங்கிறதுல தான் அவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ லைக் இப்படி தான் வந்து ஸோ அதனால அவங்களுக்குள்ள அந்த கோஆப்ரேஷன், இந்த சிங்கிள் பார்ட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மேபி பார்ட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறதுல ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. ஓகேவா? யூ கேன் டேக் டிஎம்கே ஆர் லைக் யூ கேன் டேக் பிஜேபி, லைக் வாட் எவர் த பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சம் பிரின்சிபல் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி மினிஸ்டர் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி எம்பிஸ் அப்படிங்கிறதும் அந்த பிரின்சிபல் அப்படிங்கிறத கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். இஃப் தே ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் அப்படிங்கிறதுனா தே கேன் பி ரிமூவ் அப்படிங்கிறது வந்து பை த பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். ஈவன் பிரைம் மினிஸ்டருக்கே அந்த லைக் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு வந்தால் அவங்கள ரிமூவ் பண்ணுற பவர் அப்படிங்கிறது வந்து வித் லோக்சபா அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறதுக்கு இருக்குது. பை பாசிங் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி அவங்கள வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பார்ட்டி பிரின்சிபலை ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து இட்ஸ் அட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதே வழியில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்தால் அவங்களோட பாலிசி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும், பார்ட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வை அந்த கோஹரன்ஸ் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சப்போஸ் அது அஃபெக்ட் ஆகிடுச்சு, மேபி இங்கே அது அஃபெக்ட் ஆகலாம் இல்லையா, ஏன்னா
between the ministers-க்கு நடுவுலே some clauses அப்படிங்கிறது வரும்போது ஸோ கண்டிப்பாக அந்த கோஹரன்ஸ் அந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து between the ministers between the government members அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் எம்பிஸ்க்கு அவங்க மேலே கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த இடத்துல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் பீரியட் டு தட் என்ன பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் கட் மோஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் மோஷன். ஆக்சுவலி இந்த டிஆர்எஸ்சி கமிட்டியிலேருந்து ஓட்டிங் ஸ்டேஜ் வர்றதுக்கு நடுவில் என்ன மோஷன் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் கட் மோஷன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கட் மோஷன் அப்படிங்கிறதுல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட் மோஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஒன் இஸ் பாலிசி கட் மோஷன், another one is economic cut motion and token cut motion. So what is the difference between those 3 cut motion? Okay, policy cut motion, economic cut motion and token cut motion. What is policy cut motion? Let's say for example ஒரு particular scheme அப்படிங்கிறதுக்கு ஸ்வச் பாரத் அப்படிங்கிறதுக்கோ ஆர் லைக் எம்ஜி நரேகா எடுத்துக்கலாம். ஸோ எம்ஜி நரேகா அப்படிங்கிற ஸ்கீமுக்கு வந்து ஒரு 500 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் பேசிஸ் அப்படிங்கிறதுல எம்ஜி நரேகா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 500 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாலிசி கட் மோஷன்ஸ் ஆக்சுவலாக அந்த கட் மோஷன் அப்படிங்கிறது யார் பாஸ் பண்ணுவாங்கன்னா எம்பிஸ் பாஸ் பண்ணுவாங்க. இந்தி லோக்சபா it is only in the Lok Sabha, it's not in the Rajya Sabha, only in the Lok Sabha. ஏன் மேம் பட்ஜெட்னாலே லோக்சபா மட்டும் தானா, ஏன் ராஜ்யசபா வந்து உள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது? பிகாஸ் பட்ஜெட் அப்படிங்கிறதுல மெயினாக வந்து என்ன பண்ணுறாங்க, பாலிசிஸ், நிறைய ஸ்கீம்ஸ், டாக்ஸேஷன், ப்ரப்போசல்ஸ் லைக் இது தான் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து யாரோட ரிலேட்டடாக இருக்குது, பீப்புளோட ரிலேட்டடாக இருக்குது. லோக்சபா அப்படிங்கிறது இஸ் அ லோக்சபா பீப்புள் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் ஹவுஸ் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால அவங்க தான் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. பட் ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் தட். இது வந்து ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அதை ராஜ்யசபா கொஸ்டின் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டுக்கு ஏதாவது கன்சர்னா, இப்போ எனக்கு ஒரு தமிழ்நாடு இருக்குன்னா இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேண்டாம், லைக் இல்லை எனக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும், ஆர் லைக் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி வேண்டாம் வேறு கமிஷன் க்ரியேட் பண்ணணும், லைக் இந்த மாதிரி ஒரு சம்மதர் டெட்டுக்கு லைக் அதுக்கெலாம் ஒரு செப்பரேட் கமிஷன் வந்து க்ரியேட் பண்ணணும், ஒரு வேறு ஒரு கைண்ட் ஆஃப் செட்டன் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து சம் கமிஷன் ஃபார்ம் பண்ணும். லைக் இதெல்லாம் ஸ்டேட்டோட கன்சர்ன். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி, அஃப்கோர்ஸ் இட்ஸ் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு பீப்புள்னாலும் இட்ஸ் மியர்லி த கன்சர்ன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட். அதை தான் ராஜ்யசபா பார்த்துப்பாங்க. பட் லோக்சபா அப்படின்னு எடுக்கும்போது ஸோ லோக்சபா வந்து எதை தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்தால் பீப்புள் கன்சர்ன். பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மெயின்லி பீப்புள் ரிலேட்டட். இது வந்து பீப்புளோட வெல்ஃபேர் அண்ட் பீப்புள் அப்படிங்கிறத ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து மோட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஐ மீன் பீப்புளோட வெல்ஃபேர் அப்படிங்கிறது தான் மோட்டிவ் அப்படிங்கிறதா வச்சிருக்கும். தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பாஸ்டு ஒன்லி இன் லோக்சபாவில் மட்டும்தான். ஓகே, நவ் பாலிசி கட் மோஷன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் சே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்ஜி நரேகா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு ஒரு 500 கோடி அப்படிங்கிறது வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 500 crore ஆஃப்டர் பாசிங் பாலிசி கட் மோஷன் ஆக்சுவலாக திஸ் கட் மோஷன் எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த கட் மோஷன் கம்ப்ளீட்டாக 3 கட் மோஷன் பாலிசி, எக்கனாமிக் அண்ட் டோக்கன் கட் மோஷன் இது 3மே சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாலிசி கட் மோஷன் அப்படிங்கிறதுல நான் சொன்ன மாதிரி எம்ஜி நரேகாவுக்கு 500 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் பாசிங் திஸ் பாலிசி கட் மோஷன் திஸ் 500 crore ரெடியூஸ்டு டு 1 rupee. இந்த மேம் 1 rupee தானே, ஜஸ்ட் அண்ட் 1 rupee, அதை வச்சு என்ன பண்ணுறது? ஸோ ஆக்சுவலாக திஸ் இஸ் அ மெயின். ஏன்னா அந்த பாலிசி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் வர்த் ஆஃப் இட். ஏன்னா நிறையா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ லைக் நிறைய எம்ஜி நரேகாவில் ஸ்கேம்ஸ் நடக்குது, எஸ்பெஷலி ஆர்டிஏக்கு அப்புறம். ஒன்ஸ் இந்த ஆர்டிஏ அப்படிங்கிற ஆக்ட் வந்து பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ நிறைய எந்தெந்த இடத்துல வந்து ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இந்த எம்ஜி நரேகா அப்படிங்கிறதுல நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரிவீல் ஆச்சு. ஸோ பேஸ்ட் அப்பான் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாலிசி கட் மோஷன் பாஸ் இருக்காங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இந்த ஸ்கீமுக்கு 500 கோடிலாம் வர்த்தே கிடையாது, அதனால நான் இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அதை 1 rupee கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதையும் 1 rupee கன்வெர்ட் பண்ணோம். வை நாட் அப்படிங்கிறது வந்து இட் பிகம் த 0 rupee அப்படிங்கிறதா இருக்கக்கூடாது. பிகாஸ் இதை இனிஷியேட் பண்ணது யார்? பட்ஜெட்டுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படிங்கிறது யார்? ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்து இனிஷியேட் பண்ணது யார்? பை த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் அ ஹோல் அத்தாரிட்டி கம்ப்ளீட் பட்ஜெட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் வை இந்த அமௌண்ட் இட்ஸ் நாட் டென் டு பி 0. ஸோ 0 அப்படின்னு வந்தால் அது ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். தட்ஸ் வை இட்ஸ் நாட் அப்படிங்கிறது 10 to be 0. ஸோ தட்ஸ் வை தேர் இஸ் சம் வேல்யூ அப்படிங்கிறது கொடுக்கணும். பட்ஜெட்டோட வேல்யூவை 0 ஆக்கிடக்கூடாது, அதோட ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் பட்ஜெட் அப்படிங்கிறது 0 ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணுங்கிறதுக்காக 1 rupee கொடுக்குறாங்க. ஏன்னா 1க்கு ஒரு வேல்யூ இருக்குது, 0க்கு வேல்யூ கிடையாது, 1க்கு வேல்யூ இருக்குது. தட்ஸ் வை இட்ஸ் 10 to 1. ஓகேவா? ஸோ மேபி கேட்கலாம், ஈவன் இனி ஒரு ஃபிலிம்ஸில் கூட இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் பாலிசி கட் மோஷன். அந்த பாலிசி வந்து இட்ஸ் நாட் வர்த் ஆஃப் இட், அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால தான் அதோட அமௌண்ட் அப்படிங்கிறது 1 rupee அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் கட் மோஷன்னா இந்த சேம் எம்ஜி நரேகாவே எடுத்துக்கலாம். இதுக்கு 500 கோடியெல்லாம் வேண்டாம், இதுக்கு ஜஸ்ட் 100 crore அப்படிங்கிறது வந்து போதும்.
அதை வச்சு அதை ரன் பண்ணட்டும். ஸோ எக்கனாமிக்கலி வந்து இந்தளவு அமௌண்ட் தேவையில்லை, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்கனாமிக் கட் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டோக்கன் கட் மோஷன். ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ அன் வெரி இம்பார்ட்டன்ட் மோஷன். அண்டர் த டோக்கன் கட் மோஷன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேம் எம்ஜி நிறையாவே எடுத்துக்கலாம், 500 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. டோக்கன் கட் மோஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 500 கோடியில் ₹1 மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 499 கோடியே 99,99,999 ரூபாய் வந்து அந்த பர்டிகுலர் கன்சர்ன் மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருவாங்க. அது ஏன் ₹1 இவங்க எடுத்து வச்சுட்டு என்ன பிரயோஜனம், எதுக்கு வந்து அப்படி ஒரு மோஷன் பாஸ் பண்ணோம்? ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் வரும். ஓகேவா, ₹1 பார்லிமெண்ட்டில் எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி 499 கோடியே 99,999 ரூபாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் டு த கன்சர்ன் மினிஸ்ட்ரி கிட்ட கொடுத்துட்றாங்க. அவனுக்கு ஒன்றும் பெரிய எக்கனாமிக் லாஸ் இல்லை, ஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ₹1 தான். ஓகேவா, ஸோ ஏன் அந்த ₹1 எடுக்கணும், ஏன் அதுக்குன்னு இப்படி ஒரு மோஷன் பாஸ் பண்ணோம்? அஃப்கோர்ஸ் இட் டேக்ஸ் டைம், மெஜாரிட்டி பாஸ் பண்ணோம், லைக் இது வந்து தெர் ஆர் சம் டிஸ்கஷன் நடக்கும். ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ₹1 என்ன அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த டோக்கன் கட் மோஷன் பாஸ் பண்ணுறதோட மெயின் மோட்டிவ் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மெயின் மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து பிஹைண்ட் திஸ் இஸ் என்னவா இருக்கலாம்? ஃபார் அன் கெஸ். ஆக்சுவலாக இந்த மெயின் மோட்டிவ் இஸ் ஒரு அதிருப்தியை காமிக்கிறதுக்காக. நீங்கள் பண்ணுற ஸ்கீம்லாம் ஓகே, நல்லா தான் நடந்துகிட்ருக்கு, பட் இருந்தாலும் அந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி இன்னும் அதில் சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ லைக் சம்திங் ரிலேட்டட் டு ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்து என்ஷூர் பண்ணியிருக்கலாம், அக்கௌண்டபிலிட்டி கொடுத்துருக்கலாம், ஃபர்தராக இன்னும் டேட்டா அப்படிங்கிறத வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கலாம், ஸோ ஆர்டிஐயில் வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால், இட்ஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு மணி கிடையாது, இட்ஸ் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு அதிருப்தி. எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு ஒரு டிஸ்கண்டென்ட் வந்து இதில் இருக்குது, அதை ஷோ பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டோக்கன் கட் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டோக்கன் கட் மோஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது பாஸ் பண்ணணும். இல்லை, என் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, உனக்கு வேணாம், ஏன்னா இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஓகேவா, கட் மோஷன் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறாங்க ஒரு குரூப் ஆஃப் எம்பிஸ். ஆப்போசிட்டில் கான்ஃபிடன்ஸ் மோஷனும் சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் பாஸ் பண்ணுவாங்க பை தட் கன்சர்ன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல், எம்ஜி நிறையானா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் இட்ஸ் லைக் வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி ஓகே என் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. அப்படி ஷோ பண்ணலைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஜஸ்ட் எல்லாருக்கும் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, ஓகே அவன் மேலே எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொது ஏரியாவில் ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டோக்கன் கட் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் என்ன நடக்கும்னா, பிஃபோர் ஓட்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸோ லைக் ஒரு டோக்கன் கட் மோஷன் அப்படிங்கிறது ஐ மீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன நடக்கும் அப்படின்னு வந்தால் ஓட்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ ஓட்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். In this voting stage அப்படிங்கிறதுல வந்து so there are two funds, உங்களுக்கே தெரியும், Consolidated Fund of India. ஸோ அதில் 2 types of funds இருக்குது. ஸோ one is charged upon Consolidated Fund of India, another one is made from Consolidated Fund of India. Okay, so actually charged upon Consolidated Fund of India க்கும் made from Consolidated Fund of India அப்படிங்கிறதுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ்? ஸோ let's say for example the salary of some government officials, IAS, IPS officers or like group 1 கீழே group 1 group 2 அப்படின்னு சொல்லி வரும்போது Consolidated Fund of Stateலேருந்து எடுப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான், மேலே Consolidated Fund of Indiana, கீழே Consolidated Fund of State. In this Consolidated Fund of Stateலேயே என்ன இருக்கும்னா charged upon and made from அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் எங்கே டிஸ்கஷன் நடக்கும், எங்கே ஓட்டிங் நடக்கும்? லோக்சபாவில் என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபாவில் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஆர்எஸ்சி கமிட்டியோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 2 இதுலையுமே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் போத் ஹவுசஸ் அப்படிங்கிறதுலையுமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் தட் ரிப்போர்ட் கட் மோஷன் ஒன்லி ஹெல்ட் இன் லோக்சபா, இட்ஸ் நாட் ஹெல்ட் இன் ராஜ்யசபா. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் இட் இஸ் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட், ஒன்லி ஸ்டேட்டோட கன்சர்ன் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ லோக்சபா அப்படிங்கிறதுல மட்டும் தான் ஸோ பீப்புள் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து எங்கே நடக்கும்னா, ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து ஹெல்ட் ஒன்லி இன் லோக்சபாவில் மட்டும்தான் நடக்கும். இட்ஸ் நாட் ஹெல்ட் இன் ராஜ்யசபா கிடையாது, இட் இஸ் ஹெல்ட் ஒன்லி இன் லோக்சபாவில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அப்போ இந்த ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் சார்ஜ் அப்பான் அண்ட் மேட் ஃப்ரம் இதில் எங்கே டிஸ்கஷன் நடக்கும், எங்கே ஓட்டிங் நடக்கும்? இஃப் யூ ஆர் டேக்கிங் மேட் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியானா இங்கே டிஸ்கஷன் நடக்கும்.
அண்ட் ஆல்சோ ஓட்டிங் நடக்கும். ஏன்னா இதில் தான் நிறைய பாலிசிஸ் போடுவாங்க, ஸ்கீம்ஸ் போடுவாங்க, ஆர் லைக் சம் டேக்ஸ் ப்ரப்போசல்ஸ் அப்படிங்கிறது புதுசாக டேக்ஸில் அப்டேட் பண்ணுவாங்களே, இன்கம் டேக்ஸ் அப்டேட்டட் ஆர் லைக் சம் அதர் கஸ்டம் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, ஸோ லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறது வந்து லைக் அப்ரைசல்ஸ் அப்படிங்கிறதோ ஆர் லைக் டேக்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறதோ எங்கே தான் கொடுப்பாங்கன்னா இது இஸ் மேட் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் போத் டிஸ்கஷன் அண்ட் ஓட்டிங். ஸோ டிஸ்கஷன்னா லைக் டிஃப்ரெண்ட் தெர் ஆர் different committees அப்படிங்கிறது வந்து in parliament, let's say for example select committee, there is a joint committee, select இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை டீட்டெயில்டு அப்படிங்கிறதா டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் கமிட்டினா என்ன, ஜாயின்ட் கமிட்டினா என்ன, ஆக்சுவலாக ரெண்டுமே பர்மனன்ட் கமிட்டி தான். எப்பயுமே பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய கமிட்டி அப்படிங்கிறது தான் இந்த செலக்ட் கமிட்டி அண்ட் ஜாயின்ட் கமிட்டி. அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா செலக்ட் கமிட்டியில் ஒன்லி தேட் பர்டிகுலர் ஹவுஸ் அப்படிங்கிறத மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஐ மீன் லெட்ஸ் சே இஃப் இட் இஸ் லோக்சபா, ஹியர் இட் இஸ் அ லோக்சபா, அப்போ ஒன்லி லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த கமிட்டிக்குள்ளே இருப்பாங்க. தேர் கேன் பி சம் எம்பிஸ் அப்படிங்கிறதும் உள்ளே இருக்கலாம், தேர் கேன் பி சம் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதும் உள்ளே இருக்கலாம். தட் இஸ் செலக்ட் கமிட்டி. ஜாயின்ட் கமிட்டி அப்படின்னு வந்தால் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து உள்ளே இருப்பாங்க. தட் இஸ் ஜாயின்ட் கமிட்டி. ஓகேவா? ஸோ லைக் இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் ஒவ்வொரு க்ளாஸ் பை க்ளாஸ் அப்படிங்கிறதா. பிகாஸ் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்குன்னா லெட்ஸே ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்தால் அதில் டிஃப்ரெண்ட் க்ளாஸஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ ஆவாஸ் யோஜனா ஆர் லைக் எம்ஜி நரேகா ஆர் லைக் எனி அதர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் டிஃப்ரெண்ட் க்ளாஸஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஈச் க்ளாஸ் பை க்ளாஸ் அப்படிங்கிறதா. லெட்ஸே ஒரு ஸ்கீமில் வந்து ஒரு 8 கிளாஸ் 10 கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் க்ளாஸஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு க்ளாஸ் பை க்ளாஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் செப்பரேட்டாக ஓட்டிங் நடக்கும். ஸோ கிளாஸ் 1 அப்படிங்கிறதுக்கு ஓட்டிங் 1, கிளாஸ் 2 அப்படிங்கிறதுக்கு ஓட்டிங் 2. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட்டாக ஓட்டிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஃபைனலாக கன்சாலிடேட்டட் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து அந்த கம்ப்ளீட் ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ பட் வாட் இஸ் அபவுட் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா? ஆக்சுவலாக இங்கே என்ன மட்டும்தான் நடக்கும்னா ஒன்லி டிஸ்கஷன் மட்டும்தான் நடக்கும். ஒன்லி டிஸ்கஷன் மட்டும்தான் அங்கே நடக்கும். தெர் இஸ் நோ ஓட்டிங் அப்படிங்கிறது இங்கே நடக்காது. ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அங்கே மட்டும் ஓட்டிங் கிடையாது? தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்குள்ள தான் பீப்புளோட டேக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உள்ளே போகுது. ஸோ இட்ஸ் ஆல்சோ பீப்புள் மணி. ஓகேவா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அண்ட் மெயின்லி அண்ட் பீப்புள் மணி. ஓகேவா? ஸோ லைக் அதுக்குள்ளே போகுது. ஸோ தட் இஸ் சார்ஜ் அப்பான் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஏன் அங்கே ஓட்டிங் கிடையாது அப்படின்னு வந்தால் பிகாஸ் இந்த சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ நியூட்ரல் ஃபண்ட். திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ நியூட்ரல் ஃபண்ட். ஏன் அதை நியூட்ரல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பிரசிடென்ட்டோட சேலரி எங்கேருந்து எடுப்பாங்கன்னா இங்கேருந்து எடுப்பாங்க, சார்ஜ் அப்பான்லேருந்து எடுப்பாங்க. அண்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சேலரி, நாட் ஓன்லி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மட்டும் கிடையாது, ஆல் த லோக்கல் கோர்ட். ஓகேவா? மேலே சென்ட்ரல் லெவலில் இருக்கும்போது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டோட சேலரி, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டுன்னு வரும்போது லோக்கல் கோர்ட்டோட சேலரி. அதுக்கு கீழே இருக்கும் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், முன்சிஃப் கோர்ட் அப்படிங்கிறது இருக்கும், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படிங்கிறது இருக்கும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்செக்ஷன்ஸ் ஆஃப் கோர்ட், கிராம் நியாயாஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்செக்ஷன் கோர்ட், லோக்கல் கோர்ட் அப்படிங்கிறதோட அந்த இதெல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டோட சார்ஜ் அப்பான் அப்படிங்கிறதுலேருந்து எடுப்பாங்க. அதே சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் அப்படின்னு வரும்போது சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ லைக் இந்த மாதிரி தான் என்ன நடக்கும். ஆக்சுவலாக இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்தால் இட் இஸ் கன்சிடர்ஸ் அ நியூட்ரல் ஃபண்ட். ஏன் அங்கே ஒரு ஒன்லி டிஸ்கஷன் மட்டும் நடக்குது, ஏன் ஓட்டிங் நடக்கலை? மெயினாக ஏன் ஓட்டிங் நடக்கலை அப்படின்னு வந்தால் ஓட்டிங் நடந்தால் அதோட மீனிங் என்ன? நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், எவ்ரி கிளாஸ் பை கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஓட்டிங் நடக்கும். அப்போ ஒவ்வொரு கிளாஸ்லையுமே ஏதாவது அப்டேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட சேலரி அப்டேட் பண்ணுறதுக்கான பவரை ஒரு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? ஏன்னா இங்கே எல்லாமே ஓட் பண்ணுறது யார்? எம்பிஸ் தான் ஓட் பண்ணுறாங்க. ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க? சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுவாங்க. ஓட்டிங்னா என்ன? மெஜாரிட்டி பாஸ் பண்ணுறது தானே. ஸோ ஃபைனலாக ஓட்டிங்கோட எண்ட் அப்படிங்கிறதுல சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த சிம்பிள் மெஜாரிட்டி எல்லாம் யார் பாஸ் பண்ணுறா? எம்பிஸ் தானே பாஸ் பண்ணுறாங்க. மினிஸ்டர் இஸ் ஆல்சோ என் எம்பி, மினிஸ்டர் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் திஸ் ஓட்டிங் ப்ராசஸ். அப்போது ஒரு கவர்மெண்ட், ஸோ மினிஸ்டர் தானே இஸ் அ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது மெஜாரிட்டி போடுறது எம்பிஸ், எம்பிஸ்குள்ளே தான் யாரும் இருக்கா? மினிஸ்டர். ஏன்னா ஒரு மினிஸ்டரோட பேசிக் குவாலிஃபிகேஷனே வந்து என்ன? ஆஸ் எம்பி அப்படிங்கிறதா இருக்கிறது தான். ஸோ லைக் இந்த மாதிரி எம்பிஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்து தான் இட்ஸ் நத்திங் பட் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட சேலரி, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோட சேலரி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற பவரை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கலாமா? கொடுத்தா என்ன ஆகும்? நாளைக்கு ஒரு கவர்மெண்ட்டோட கேஸ் அங்கே போகிறப்ப நீ வந்து எனக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் சொல்லு, இல்லை உன் சேலரியில் நான் கையை வச்சுருவேன். லைக் இந்த மாதிரி
இன்டைரக்ட்லி there is a threatening வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா. ஸோ லைக் இது வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அல்டிமேட்டாக கோர்ட்டோட ஜுடிஷியரோட இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில நியூட்ரல் போஸ்ட் லைக் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஸ்பீக்கர் இஸ் அ நியூட்ரல் பர்சன், பிரசிடென்ட் இஸ் அ நியூட்ரல் பர்சன், கவர்னர் கீழே ஸ்டேட்டுன்னு வரும்போது கவர்னர் இஸ் அ நியூட்ரல் பர்சன். ஒரு கவர்னரோட சேலரியை ரெடியூஸ் பண்ணக்கூடிய பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, கிடையவே கிடையாது. மேபி கொஸ்டின் கேட்கலாம், ஆக்சுவலாக கிடையாது. ஓகேவா, ஸோ அவங்களோட ஃபண்டெல்லாம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா சார்ஜ் ரப்பான் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கிறாங்க. ஒரு கவர்னராக இருக்கட்டும், ஸ்டேட்டோட ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட மெம்பர்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்துக்கலாம். அங்கே சம் சேர்பர்சன் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க, எத்தனையோ குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. உங்களோட சேலரி எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஸோ திஸ் சார்ஜ் ரப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து எடுக்கிறாங்க. அதே when it comes to சென்ட்ரல் லெவல், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. அந்த செக்ரட்டரி, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணுற அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அவங்க சேலரிஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவோட சேலரி அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கன்சிடர்ஸ் அ நியூட்ரல் ஃபண்ட். இந்த ஃபண்டில் ஜஸ்ட் அவங்களால டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ண முடியும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக ஜுடிஷியரிக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு, ஐ மீன் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த கோர்ட்டோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறதா இருக்கட்டும், பேப்பர் காஸ்ட் அப்படிங்கிறதா இருக்கட்டும், கிளர்க்குக்கு சேலரியாக இருக்கட்டும், அந்த டைப்பிஸ்ட்டுக்கு சேலரியாக இருக்கட்டும், எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இட்ஸ் கம் ஃப்ரம் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது வந்து சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. தட்ஸ் வை இட்ஸ் கன்சிடர்ஸ் அ நியூட்ரல் ஃபண்ட். ஒன்லி அவங்களால ஓகே இது இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தான் வைக்க முடியுமே தவிர அதில் ஓட்டிங் கிளாஸ் பை கிளாஸ் படித்து ஓட்டிங்லாம் பண்ணவே முடியாது. ஓகேவா, ஸோ தட்ஸ் வை here it is, the voting process அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த votingல சார்ஜ் ரப்பான் அப்படிங்கிறதுல ஒன்லி டிஸ்கஷன் மட்டும்தான் நடக்கும், ஓட்டிங் நடக்காது. பட் in this made from consolidated fund of Indiaல both டிஸ்கஷன் அண்ட் ஓட்டிங் நடக்கும். அட் த சேம் டைம் இது எல்லாமே எங்கே மட்டும் தான் நடக்குது? ஒன்லி இன் லோக்சபாவில் மட்டும்தான் நடக்குது. ஸோ ராஜ்யசபா அப்படிங்கிறதுல இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதே நடக்காது. இப்படி தான் ஆக்சுவலாக வந்து என்ன நடக்கும்னா ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஆஃப்டர் ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அப்ரோப்ரியேஷன் பில் அண்ட் ஹியர். ஸோ ஆஃப்டர் திஸ் அப்ரோப்ரியேஷன் பில் அண்ட் ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த பாசிங் ஆஃப் அப்ரோப்ரியேஷன் பில் அண்ட் ஃபினான்ஸ் பில் இது ரெண்டத்தோட ப்ரொசீஜர் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேவா, இட்ஸ் சேம் லைக் அப்படிங்கிறது வந்து மணி பில் மாதிரியே தான் இருக்கும். ஸோ தென் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் பாசிங் மணி பில்? ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான். ஏன்னா மணி பில்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் வந்து என்டோர்ஸ் பண்ணி அந்த லெட்டரை வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அ ஸ்பீக்கர் என்டோர்ஸ்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 2 தடவை பாஸ் பண்ணுவாங்க. பட் இன் திஸ் அப்ரோப்ரியேஷன் அண்ட் ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஓகேவா, ஸோ வாட் இஸ் இனிஷியேட், எப்படி இனிஷியேட் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ரோப்ரியேஷன் பில் அண்ட் ஃபினான்ஸ் பில்? எதுக்காக இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பில் பாஸ் பண்ணோம்? ஒரு பட்ஜெட்னா ஒரே சிங்கிள் பில் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. எதுக்காக 2 டிஃப்ரெண்ட் பில் பாஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒன் அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்னு வந்தால் அதோட மெயின் மீனிங், மெயின் மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா இட் பிகம் த ஒன்ஸ் த அப்ரோப்ரியேஷன் பில் டு பிகம் த ஆக்டாக வந்ததுக்கு அப்புறமா தான் மணி எடுக்க முடியும். இதோட மெயின் மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து டு வித்ட்ரா த ஃபண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தோ இல்லை சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆர் மேட் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அதுலேருந்து மணியை வித்ட்ரா பண்ணணும், மணி எடுக்கணும் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்ரோப்ரியேஷன் இஸ் ஃபார் டேக்கிங் த மணி, வித்ட்ரா த மணி அப்படிங்கிறதுக்காக. அதே ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு வந்தால் இட்ஸ் மெயின்லி ஃபார் அ டாக்ஸேஷன் ப்ரொபோசல்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ டாக்ஸேஷன் ப்ரொபோசல் அப்படின்னு வந்தால் இட்ஸ் லைக் ஃபார் புது டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரது. ஸோ லைக் இன்கம் டேக்ஸில் அப்டேட் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் அதர் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறதுல ஆர் லைக் ஜிஎஸ்டி ஆர் லைக் சம் அதர் டேக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அப்டேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது. இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி ஓரியன்டட் டு taxation. ஓகேவா, ஸோ லைக் இதுதான் the main difference between appropriation bill and finance bill. Appropriation bill for taking the money and this finance bill அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு வந்தால் லைக் டாக்ஸேஷன் ப்ரொபோசல், நியூ ஃப்ரெஷ் டாக்ஸேஷன் ப்ரொபோசல். ஸோ இது ரெண்டுத்தோட ப்ரொசீஜருமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணி பில்லோட ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும். மணி பில்லோட ப்ரொசீஜர்னால் இட்ஸ் லைக் இதை வந்து பீரியராக பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, பீரியராக பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. தென் ஒன்லி மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இதை பாஸ் பண்ண முடியும், நாட் பை த எம்பிஸ் அப்படிங்கிறது பாஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஐ ரைட் திஸ் ப்ரொசீஜர் ஹியர். Okay, so actually this is a procedure for appropriation bill and finance bill.
ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பீரியராக பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணுறதுக்கு ஓகே எங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. பிரசிடென்ட் ஓகே பண்ணதுக்கு அப்புறமா தான் பண்ண முடியும். ஏன் அவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கணும்? ஸோ வை ஷுட் கெட் த லைக் பர்மிஷன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் த பிரசிடென்ட். ஸோ வாட் இஸ் த நீட் ஆஃப் இட்? ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிறது தான் இஸ் ஹெட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இந்தியா. ஹீ இஸ் த சைனிங் அத்தாரிட்டி. அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலாக இந்த ஓனர் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு வந்தால் பிரசிடென்ட் தான். ஏன்னா ஹீ இஸ் அ பீப்புள் ஹெட். ஓகேவா? இட்ஸ் நாட் ஒன்லி ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஹெட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் கிடையாது இவர். ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் தி பீப்புள். ஐ மீன் பீப்புள் ஹெட் அப்படிங்கிறதுமே இவர் தான். தட்ஸ் வை பீப்புளோட வெல்ஃபேருக்கு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்தால் இவர்கிட்ட தான் கேட்கணும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவோட ஹெட் அப்படிங்கிறதே பிரசிடென்ட் தான். ஸோ தட்ஸ் வை பிரசிடென்ட் கிட்ட பீரியடாக ரெக்கமெண்டேஷன் வாங்குறோம். ஸோ ஒன்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடச்சதுக்கப்புறம் இட்ஸ் பாஸ்டு ஒன்லி பை த மினிஸ்டர். ஆக்சுவலாக அந்த ரெக்கமெண்டேஷன் பாஸ் பண்ணுறதே ஒன்லி பை த மினிஸ்டர். இட் ஷுட் நாட் பி பை தி எம்பிஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் மேம் எம்பி வந்து லைக் மணி பில்லோ லைக் அப்ரோப்ரியேஷன் பில்லோ ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறதோ பாஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பாஸ் பண்ணக்கூடாது. ஏன் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்தால் இப்போ லெட்ஸே நான் தான் வந்து கம்ப்ளீட்டாக கணக்கு எடுக்கலாம். ஒரு மினிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன தெரியும் அப்படின்னு வந்தால் உள்ளே எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது, எவ்வளோ வெளியிலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், இதை பற்றின டீட்டெயில்டு டேட்டாஸ் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஒன்லி மினிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இட்ஸ் வெரி க்ரூஷியல், வெரி கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது வந்து டேட்டா. ஓகேவா? ஏன் அதை கான்ஃபிடென்ஷியல்னு சொல்கிறீங்க? இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு சில ஆர்ம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் ஃப்ரான்ஸ் லெட்ஸே முன்னாடி லைக் இஷ்யூ ஆச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஃபேல் டீல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி அப்போஷன் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி கேட்டிருப்பாங்க. பட் பிஜேபி பார்ட்டி என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்கன்னா இல்லை எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் திங், வி வில் நாட் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ த ரீசன் இஸ் நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன், இந்த ஆர்ம்ஸ் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ அப்போ அதோட பவர் அப்போ இந்தியாவில் என்னென்ன ஆர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மேபி நம்மளோட எனிமி கண்ட்ரீஸ்க்கு தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கா? இட் கேன் பி டு த பாகிஸ்தான் ஆர் இட் கேன் பி டு த சைனா அப்படிங்கிறதுக்கு ஓகே இவ இந்த அமௌண்ட்டில் தான் அந்த லைக் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கான். ஸோ லைக் இந்த டீல் போட்டிருக்கான், இந்த ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியிருக்கான், சப்மரைன்ஸ் வாங்கியிருக்கான், லைக் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எனிமி கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுக்கு ரீச் ஆகும்போது என்ன ஆகுனா அவங்க அதை விட பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, வாங்கி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எதை அஃபெக்ட் பண்ணும்? கம்ப்ளீட்டாக என்டையர் இந்தியாவோட செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் வை திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் அஸ் அ வெரி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணாலுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆர்டிஐயில் வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட் கிடையாது கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன். தெர் ஆர் சம் கான்ஃபிடென்ஷியல் ஃபங்க்ஷன். பட் அதுலேயுமே ஒரு பெரிய பிளாக் என்ன அப்படின்னு வந்தால் அந்த கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு டெஃபினேஷன் என்ன? எந்த பேசிஸில் நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஷியல் சொல்கிறீங்க? தட் இஸ் டிசைடட் ஒன்லி பை தட் சோல் அத்தாரிட்டி. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்னு வந்தால் ஒன்லி நீங்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இதை கான்ஃபிடென்ஷியல் சொல்லுவீங்க. பட் அதுக்கான டெஃபினேஷன் யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் நாட் அக்கௌண்டபிள் அப்படிங்கிறது வந்து இந்த கேஸ். ஓகேவா? இப்போ ஆர்டிஐலேருந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், சம்திங் ரிலேட்டட் டு ரிசர்வேஷன் ரிலேட்டடாவோ ஆர் லைக் சம்திங் ரிலேட்டட் டு சம் அதர் டீட்டெயில் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக. இல்லைம்மா இது கான்ஃபிடென்ஷியல், எங்களால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான பவர் உங்களுக்கு இருக்குது, ஏன் இதை கான்ஃபிடென்ஷியல்னு சொல்கிறீங்க? அதை கொஸ்டின் கேட்கறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இல்லை. லைக் இந்த மாதிரி சம் பிளாக்ஸ் ஆர் சம் ஃப்ளாஸ் அப்படிங்கிறது ஆர்டிஐலையுமே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஆர்டிஐ பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஐ பற்றியும் பார்க்கலாம். ஹியர் இட்ஸ் பாஸ்டு ஒன்லி பை த மினிஸ்டர். ஏன்னா மினிஸ்டருக்கு மட்டும்தான் உள்ளே என்ன நடக்குது கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ எவ்வளோ மணி எனக்கு தேவைப்படுதுங்கிறதும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆன் திஸ் பேசிஸ். ஓகேவா? தட்ஸ் வை ஒன்லி மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்லி த லோக்சபா. ஏன் ஒன்லி லோக்சபா? பிகாஸ் as I already said it is the people money. Consolidated fund of India இருக்கக்கூடிய மணி எல்லாமே people money. ஸோ தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து ஒன்லி பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் அதோட அப்ஜெக்டிவ் ஆஃப் த பில் என்ன அப்படிங்கிறத படிப்பாங்க. இப்போ அப்ரோப்ரியேஷன் பில்னா மணியை விட்ரா பண்ணுறது, ஃபினான்ஸ் பில் அப்படின்னு வந்தால் புதுசாக டாக்ஸேஷன் ப்ரொபோசல், இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல நான் சொன்ன மாதிரி கமிட்டி ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து மேபி ஃபார்ம்டு தான். இட் இஸ் நாட் மேண்டேட்டரிலாம் கிடையாது, மே ஃபார்ம்டு தான். இட் கேன் பி செலக்ட் கமிட்டி ஆர் இட் கேன் பி ஜாயின்ட் கமிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் கேன் பி செலக்ட் கமிட்டி ஆர் இட் கேன் பி ஜாயின்ட் கமிட்டி. ஆக்சுவலாக 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ தெர் ஆர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஹியர் இட் இஸ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுலையுமே 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். இந்த செகண்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல 2 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளே 2 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல தான்
மே ஃபார்ம் த கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணலாம். இன் திஸ் கமிட்டி அப்படிங்கிறதுல தான் இட் கேன் பி த செலக்ட் கமிட்டி ஆர் இட் கேன் பி ஜாயின்ட் கமிட்டி அப்படிங்கிறது தான் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இன் திஸ் கமிட்டி ஸ்டேஜில் தான் இட் கேன் பி செலக்ட் கமிட்டி ஒரு ஜாயின்ட் கமிட்டி. நான் ஆல்ரெடி செலக்ட்னா என்ன, ஜாயின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். செலக்ட்னா அந்த பர்டிகுலர் ஹவுஸோட மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. தட் இஸ் லோக்சபானா ஒன்லி லோக்சபாவோட எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் ஒரு சம் எம்பிஸ் கூட உள்ளே இருக்கலாம். அண்ட் ஜாயின்ட் கமிட்டினா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இருப்பாங்க. அவங்க டீட்டெயிலாக அது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணி, இட் கேன் பி அப்ரோப்ரியேஷன் பில் ஒரு ஃபினான்ஸ் பில், எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஸ்க்ரூட்டனைஸ் அப்படிங்கிறது பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு வந்தால் டு த ஹவுஸோட ஹெட். லோக்சபானா இப்போ ஸ்பீக்கர் கிட்ட கொடுப்பாங்க. அதே சம் அதர் கேசஸ் லெட்ஸ் ஏ நார்மல் பில் பாஸ் பண்ணுறேன்னா இட் கேன் பி டு த ராஜ்யசபா கிட்டேயும் கொடுப்பாங்க. ஓகேவா? பட் இங்கே டு த ஸ்பீக்கர் அப்படிங்கிறது கிட்ட மட்டும் தான் கொடுக்குறாங்க. தென் இட் மூவ் ஆன் டு த தேர்ட் ரீடிங். தேர்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல தான் என்ன பாஸ் பண்ணுவாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஃபைனலாக இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. த சேம் திங் கண்டினியூட் ஆன் த செகண்ட் ஸ்டேஜ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் அண்ட் தேர்ட் ரீடிங். Finally it end up with simple majority. Actually this is a procedure for appropriation and finance bill. So remaining stage we will see in the next class. Okay, so remaining section. Thank you.